Hi friends, நம்ம வந்து இப்போ வந்து கலர் பேப்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு என்ன டெக்கரேஷன்ஸ் தேவையோ அதை வச்சு நம்ம வந்து நம்மளுக்கு என்ன டிசைன்ஸ் தேவையோ அதை வச்சு நம்ம ஒரு பேப்பர் செயின் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி வந்து ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிறோம், கலர் A4 ஷீட்ஸ் எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த வாக்கில் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணணும். இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிடுறோம். ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ இது வந்து நம்ம இதில் ஒரு பீஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைக்கும். இப்போ இந்த பீஸை வந்து நம்ம வந்து W ஷேப்பில் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் இதை வந்து இப்படி மடிக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து இதோடைய அவுட்டர் இது இருக்கு இல்லைங்களா, ஓப்பன் மவுத் இருக்குது, அதை வந்து திருப்பி இப்படி ஃபோல்ட் பண்ணி இதில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி இங்கே இருக்கிறது இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணோம்னா நம்ம வந்து இதை இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு W மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு W ஷேப் வந்து இப்படி கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு தீபம் வரைகிறேன். உங்களுக்கு இதில் என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். எனக்கு வந்து இப்போ வந்து இந்த தீபம் ஷேப் எனக்கு வந்து இப்போ தேவைப்படுது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு தீபம் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன், எப்படி நீங்கள் டிசைன் கொடுக்கணும், என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துட்டு போகலாம். நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம செயின் மாதிரி செய்யணும். ஸோ ஒரு சிசர் எடுத்துகிட்டு இந்த ஃபோல்டான சைடு இருக்க பாருங்கள், இங்கே டபுள் ஃபோல்டு இருக்குல்ல, இந்த ஃபோல்டான சைடை விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல மட்டும் விட்டுட்டு மீதியை வந்து நம்ம இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சீரீஸ் கிடைச்சிடும். ஸோ இதில் ஃபஸ்ட் இது மட்டும் நான் உங்களுக்கு கலர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம இதே மாதிரியே வந்து நம்ம ஃபுல்லாக கலர் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒன்று அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அதை காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும். இது வந்து நான் ஏற்கனவே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணி இந்த மாதிரி நான் கலர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி கிடைச்சோம். இது நான் வந்து எதுக்காக பண்ணால், இது எங்களுடைய பூஜா ரூம் வந்து பிளெயினாக இருக்குது, அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் நான் தீபம் சூஸ் பண்ணேன். ஸோ இதை வந்து நீங்கள் வேறு எங்கே எப்படி டெக்கரேட் பண்ணுமோ நீங்கள் அந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்து நீங்கள் அழகாக இதே மாதிரி உங்கள் வீட்டை வந்து நீங்களே அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.